ஹலோ கைஸ், வெல்கம். இன்றைக்கி நாம் சோலார் சிஸ்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சன், அதை பற்றி ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரிலாம் எழுதலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளானட்ஸு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது பார்ட் 1 வீடியோ தான். ஃபஸ்ட்டு சன் அப்படின்னா அது ஒரு விண்மீன் தான். அதாவது சன் ஒரு நட்சத்திரம். சூரியனோட அதாவது சோலார் சிஸ்டமோட எடையில் சூரியன் மட்டுமே அதோட நிறையில் 99.8% அதுவே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ சூரியனும் ஒரு ஸ்டார் தான் சொன்னேன்ல. ஸோ அதுவும் ஒரு விண்மீன் தான். ஸோ சூரியனை பொறுத்தளவில் இது ஒரு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாயு பந்து. வாயுனா அது ஒரு கேஸ் தான். அதுக்குள்ளே சூரியன்கிட்ட கேஸ் தான் இருக்குது. என்னென்ன கேஸ்லாம் இருக்குது அப்படின்னா 3/4 ஹைட்ரஜன், அதாவது 3/4 பங்கு ஹைட்ரஜனும் 1/4 ஹீலியம், அதாவது 1/4 பங்கு ஹீலியமும் சேர்ந்தது தான் சூரியன். ஸோ இந்த சூரியன் பூமியை விட பல மடங்கு பெரியது. பூமியை விட பல மடங்கு பெரியது. ஏன்னா பூமி சூரியனை கம்பேர் பண்ணும்போது பூமி ஒரு சின்ன சைஸ் தான். ஸோ நிறைய மில்லியன் ஆஃப் பூமியையே நம்ம சூரியனுக்குள்ளே அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியம் உருவாகுது. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹீலியம் அணு உருவாகுது. இந்த ப்ராசஸோட நேம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ரிலீஸ் ஆகும்? ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல. ஸோ நிறைய எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எதன் வடிவத்தில் அப்படின்னா லைட் மற்றும் ஹீட், அதாவது ஒளி மற்றும் வெப்ப வடிவத்தில் ஒரு பெரிய எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த சூரியனில். அது ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக மாறுது. இந்த ப்ராசஸ் அதில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய வடிவத்தில் ஒரு ஹீட்டாகவும் ஒரு லைட்டாகவும் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம கண்ணுக்கு பெருசாக அந்த சன் தெரியுது. சன் எங்கே இருக்குது? கரெக்டாக சோலார் சிஸ்டமோட சென்டரில் சன் சிச்சுவேட்டட், அதாவது சன் சிச்சுவேட்டட் சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் சொல்கிறாங்க. சன்னுக்கிட்ட ஒரு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இருக்குது. அந்த கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா பிளானட்ஸும் ஆஸ்ட்ராய்ட்ஸும் வால் விண்மீன்கள் காமெட்ஸ் அண்ட் சின்ன சின்ன விண்கற்கள் எல்லாமே சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. சூரியனோட ஏஜ் என்ன? அதாவது இந்த சூரியன் உருவாகி எவ்வளோ நாளாச்சு? இந்த சோலார் சிஸ்டமே உருவானது ஒரு பிக் பேங்கில் தான். ஸோ அந்த சூரியன் உருவாகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு, அதாவது 4.6 பில்லியன், மில்லியன் கிடையாது, பில்லியன் வருஷம் ஆகுது. இந்த சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். இனி சூரியனோட ஒளி பூமியை வந்தடைகிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம், சூரியனோட லைட் அது 8.3 நிமிடங்கள், 8.3 நிமிஷம். ஸோ லைட் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பொருள். லைட் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணும். லைட்டோட ஸ்பீடு என்னென்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதனால தான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் 8.3 நிமிஷத்தில் சூரிய ஒளி பூமியை வந்தடையுது. ஸோ ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூரியன் பற்றி என்னெல்லாம் கேட்டால் அந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் சூரியனுக்கு அடுத்து இருக்கிற முதல் பிளானட் அப்படின்னு சொன்னால் மெர்க்குரி, புதன். இதை ராக்கி பிளானட்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்தில் முதல் 4 இருக்கிற பிளானட் ராக்கி பிளானட். அதுக்கும் பின்னாடி இருக்கிற 4 பிளானட் கேசியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மெர்க்குரி ஒரு ராக்கி பிளானட், ஒரு பாறையால் ஆகிருக்கிற ஒரு கோல்டு அப்படின்னு சொல்லலாம். பகலில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட்டு ரொம்ப கோல்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது மெர்க்குரி 1 இயர். மெர்க்குரிக்கு 1 இயருங்கிறது எவ்வளோ நாட்கள், 1 டேங்கிறது எவ்வளோ நாட்கள். ஃபஸ்ட்டு 1 இயர் 1 டே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 1 இயர் அப்படின்னா என்னென்னா 1 ஆர்பிட் அரவுண்ட் சன், அதாவது சூரியனை அந்த பிளானட் சுற்றி வரதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம்தான் 1 இயர். 1 டே அப்படின்னா 1 ஸ்பின் ஆன் ஆக்சிஸ், அதாவது அந்த பிளானட் தானே சுற்றி வரதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அதாவது பூமி அதுவே அது சுற்றுறதுனால தான் இரவு பகல் ஏற்படுது.
ஸோ அதே மாதிரி எல்லா கோள்களுமே தன்னைத்தானே சுற்றும். ஸோ 1 இயருங்கிறது மெர்க்குரியில் 87.97 எர்த் டேஸ், ஒரு நாளுங்கிறது 58.65 நாட்கள். அதாவது இது ரவுண்ட் அப் பண்ணி சொல்லணும்னா 1 இயருங்கிறது 88 நாள், ஒரு டேங்கிறது 59 நாட்கள். ஸோ மெர்க்குரிக்கு துணைக்கோள்கள் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கோளையுமே ஒவ்வொரு ரோமானிய கடவுளின் பெயரால் அழைச்சிருக்காங்க. ஸோ மெர்க்குரி அப்படிங்கிற அந்த நேம் வந்து எந்த ரோமானிய கடவுளை குறித்து வரும் அப்படின்னா, தூதுவர், ரோமானிய கடவுளான தூதுவர், அதாவது மெசேஞ்சர், அவங்கள குறித்து வரும். ஸோ மெர்க்குரிங்கிறது முதல் சூரியனுக்கு அடுத்து இருக்கிற முதல் பிளானட். ஸோ அதை வந்து சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் பற்றி நீங்கள் எழுதலாம். அப்புறம் இதுக்கு துணைக்கோள்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். துணைக்கோள்கள் இருக்கா இல்லையா, எந்தெந்த பிளானட்ஸ்க்கு துணைக்கோள்கள் இருக்குது அண்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்புறம் அந்த ரோமானிய கடவுளின் பெயர்கள். ஸோ மெர்க்குரி பொறுத்தளவில் இவ்வளோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீனஸ், இரண்டாவது பிளானட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெள்ளியை வந்து ட்வின் பிளானட்னு சொல்லுவாங்க. எதனால் அதுக்கு ட்வின் பிளானட் அப்படிங்கிற நேம் வந்துச்சுன்னா, அது ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் ஆஃப் த எர்த்தோட சைஸை போல் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறதுனால அதை ட்வின் பிளானட்னு சொல்கிறோம். இது வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். என்ன தான் மெர்க்குரி வந்து பக்கத்தில் இருந்தாலும், சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும், இரண்டாவது கோளான வீனஸ் தான் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இதில் 1 இயர் அப்படிங்கிறது 224.7 டேஸ், 225 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு டே அப்படின்னா அது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். இருக்கிற பிளானட்ஸ்லேயே ரொம்ப அதிக நாட்கள் கொண்டது, தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு, அதாவது அதோட ஆக்சிஸில் அது ஸ்பின் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 243 நாட்கள். வெள்ளிக்கு தான் ரொம்ப அதிகம். ஸோ 1 இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சூரியன் இருக்குது, ஒரு பிளானட் இருக்குது, அந்த பிளானட் வந்து அந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் நம்ம 1 இயர் அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளியோட ஒரு வருஷங்கிறது 224 நாட்கள். பூமிக்கு வந்து 365 நாளுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி வெள்ளிக்கு 225 நாட்கள் அப்படின்னு ரவுண்டப் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ ஒரு டே அப்படிங்கிறது 243 நாட்கள். வீனஸ்க்கு இருக்கிறதுல ரொம்ப அதிகமான நாளும் இதுதான். அப்புறமா அந்த பிளானட் வந்து இந்த வெள்ளி பிளானட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும் மற்ற பிளானட்ஸை விட. அப்படின்னா என்னென்னா, எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னால் எதிர்கடிகார சுற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் மற்ற எல்லா கோள்களும். ஆனால் வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் கிழக்கிலேருந்து மேற்காக சுற்றும், கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் எப்படி சுற்றும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கடிகார சுற்று, கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கலாம், எந்தெந்த கோள்கள் வந்து கடிகார சுற்றில் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, கடிகார சுற்று கிளாக் வைஸ். நான் இப்போ போடுறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். கடிகாரம் சுற்றுறது எப்படி சுற்றும், இந்த மாதிரி சுற்றும்ல, இது வந்து கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் சுற்றுற கோள்கள் அப்படின்னு கேட்டால் வீனஸ், யுரேனஸ் தான் கிளாக் வைஸில் சுற்றும். எதிர்கடிகார சுற்றில் சுற்றக்கூடிய கோள்கள் மற்ற எல்லா கோள்களுமே எதிர்கடிகார சுற்றில் சுற்றும். ஸோ அடுத்து துணைக்கோள்கள். வெள்ளிக்கு துணைக்கோள்கள் இருக்கா அப்படின்னா, வெள்ளிக்கு துணைக்கோள்கள் கிடையாது. அண்ட் ரோமானிய கடவுள், இது வந்து ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி, அன்பு மற்றும் அழகு, அந்த கடவுளோட பெயரால், வீனஸ் அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளோட பெயரால் இந்த வெள்ளிக்கோளுக்கு நேம் வச்சுருக்காங்க, வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மூன்றாவது இருக்கிற கோள் வந்து நம்ம வாழ்கிற பிளானட்டான எர்த். நம்ம அந்த பிளானட்டில் தான் வாழ்கிறோம், அதுதான் லைஃப்பையும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இது கரெக்டான, பூமி வந்து சூரியன்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறது, அதனாலையும் அண்ட் ஒரு ரைட் டெம்பரேச்சர் வந்து அங்கே இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறமா வாட்டர் இருக்குது அண்ட் அட்மாஸ்ஃபியர் இருக்குது அண்ட் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஓசோன் இருக்குது. இவ்வளவும் இருக்கிறதுனால நம்ம வந்து பூமியில் வாழ்கிறோம். ஸோ கேட்கலாம், பூமியில் நம்ம எதனால் வாழ்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ஒரு அழகான ஆன்சராக
Due to its right distance from the sun, it has the right temperature, the presence of water and suitable atmosphere and ozone. அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். 5வது பெரிய பிளானட் எர்த். அதுக்கப்புறம் எர்த்தோட ஷேப் என்னன்னு கேட்டால் அதோட கரெக்டான ஆன்சர் ஜியாய்டு. ஸோ ஜியாய்டு அப்படின்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஜியாய்டுக்கு அர்த்தம் ஸ்லைட்லி ஃப்ளாட்டட் அட் தி போல்ஸ். போல்ஸ்னால் நார்த் அண்ட் சவுத்து போலில் கொஞ்சம் ஃப்ளாட்டடாக இருக்கும். இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி ஃப்ளாட்டடாக இருக்கும். இது நார்த் போல் சவுத்து போல். இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டடாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் ஜியாய்டு. கரெக்டான ஸ்பியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பியருங்கிறது எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் எர்த்தோட ஷேப்புன்னு கேட்டால் அது ஜியாய்டு தான். ஸோ எர்த்தோட டயமீட்டர்னு பார்த்தா 2 டயமீட்டர் இருக்குது. எதனால் 2 டயமீட்டர் இருக்குன்னா இது வந்து நார்த் அண்ட் சவுத்து போல், அதாவது துருவ விட்டம்னா நார்த் அண்ட் சவுத்து போலோட விட்டம் வந்து 12,714 கிலோமீட்டர், 12,714 கிலோமீட்டர். இது வந்து போல்ஸில். துருவம் அப்படின்னா போல்ஸ். ஸோ இது வந்து போல்ஸோட விட்டம் இது. அதுக்கப்புறமா நிலநடுக்கோட்டு விட்டம். நிலநடுக்கோட்டு விட்டம்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது நடுவில். இதோட விட்டம் வந்து 12,756. போல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவேட்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து பூமி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் சப்பையாக இருந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பூமி வந்து இப்படி இருக்குன்னா நடுவில் மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் அதாவது ஈக்குவேட்டரில் அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதுதான் ஈக்குவேட்டர் நடுவில் இருக்கிறது. இதுதான் போல்ஸ், நார்த் அண்ட் சவுத்து போல். இப்போது ஈக்குவேட்டரில் அதோட பாருங்கள் 12,756 கிலோமீட்டர். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஜாஸ்தி. போல்ஸில் 12,714 கிலோமீட்டர். ஸோ அதனால் அதோட ஷேப் வந்து ஜியாய்டு ஷேப். இந்த ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுதான் டயமீட்டர் ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தா எர்த்து வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி தானே வருது. ஸோ அது என்ன கிலோமீட்டரில் சுற்றி வருது, என்ன ஸ்பீடில் சுற்றி வருதுன்னா 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அந்த வேகத்தில் சுற்றி வருது. வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது. இதுக்கு துணைக்கோள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பூமியோட துணைக்கோள் அப்படின்னு சொன்னால் அது என்னென்னா நிலவு, த மூன். ஸோ துணைக்கோள்னால் என்ன, அதாவது ரிவால்வ் அரௌண்ட் தி பிளானட். பிளானட்டை சுற்றி வரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு பேர் தான் துணைக்கோள், சேட்டலைட். அது பூமிக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதான் அதுக்கு பேர் மூன். மூன் வந்து தன்னைத்தானே சுற்றி வரதுக்கும் பூமியை சுற்றி வரதுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 1 இயர் 1 டேன்னு, அது வந்து அது வந்து சேம் தான். நிலவுக்கு அது ரெண்டுமே சேம் தான். தன்னைத்தானே சுற்றி வரதுக்கும் பூமியை சுற்றி வரதுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து சேமான நாட்கள் தான். 27 நாட்கள் 8 மணி நேரம். மூன் அப்புறம் எர்த்து இது ரெண்டுக்கும் உள்ள லென்த் எவ்வளோ, மூன்லேருந்து எர்த்துக்கான தூரம் வந்து 3,84,400 கிலோமீட்டர். மூன்லேருந்து எர்த்துக்கான தூரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓவை பொறுத்தளவில் மூன் மிஷன் என்னலான்னா மூன் மிஷனை வந்து நம்ம சந்திராயன் அப்படின்னு சொல்லுவோம். சந்திராயன் 1 லான்ச் பண்ணது 2008, சந்திராயன் 2 2019, சந்திராயன் 3 2023. ஸோ இதான் மூன் மிஷன். இந்த மூன் மிஷன் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். எர்த்தோட ஒரு வருஷங்கிறது 365 டேஸ். எர்த்து தன்னைத்தானே சுற்றி வரதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம்னு சொன்னால் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3 பிளானட் பற்றி பார்த்தாச்சு. இனி வரதை நெக்ஸ்ட் பார்க்கலாம்.